இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆட்சிக்கு வரவில்லை. திமுக அதிமுக 2 பேரும் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இப்ப நீங்க இந்த கோவை மாவட்டத்துல செய்த போராட்டங்கள் அல்லது இந்த கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்க செஞ்சது என்ன? இப்ப மக்களுக்கு பாதிக்கக்கூடிய சில திட்டங்களை ஆளுங்கட்சிகள் எந்த கட்சியா இருந்தாலும் கொண்டு வந்திருக்கலாம். அதை தடுத்து நிறுத்த நீங்க போராட்டங்கள் செஞ்சிருக்கலாம் அல்லது அறிக்கைகள் கொடுத்திருக்கலாம். அந்த மாதிரி கோவை மக்களுடைய நன்மைக்காக நீங்கள் செய்த சாதனை என்ன? எமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றிகள். கோவை மாவட்டத்தின் முக்கியமான அடையாளங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய மருதமலை முருகன் கோவில் 7ஆம் படை வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த மருதமலை முருகன் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடக்கிறது. அந்த குடமுழுக்கு தமிழில் நடத்தப்பட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் துண்டறிக்கை பரப்புரை நாங்கள் செய்தோம். காவல்துறையினர் துண்டறிக்கை பரப்புரை செய்த போது துண்டறிக்கையை வீசி எறிந்தார்கள், எங்களை கைது செய்தார்கள். இன்னொரு புறம் நாங்கள் சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தோம். சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது மருதமலை முருகன் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னது. இது எங்கள் சாதனையாக நாங்கள் பார்க்கின்றோம். கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பன்னிமடை, தடாகம், சின்ன தடாகம், சோமயம்பாளையம் போன்ற ஊராட்சிகளில் செங்கல் சூளைகள் அரசின் அனுமதி இல்லாமல் பல செங்கல் சூளைகள், நூற்றுக்கணக்கான செங்கல் சூளைகள் இயங்கி வந்தது. திருட்டுத்தனமாக செங்கல் சூளை முதலாளிகள் செம்மண்ணை எடுத்து வந்தார்கள். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் ஒரு பக்கம் மாவட்ட ஆட்சியிடம் மனு கொடுப்பது, பொதுக்கூட்டம் போடுவது, ஆர்ப்பாட்டம் போடுவது, போராட்டங்கள் முன்னெடுப்பது, களத்தில் நாங்கள் போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டிருந்தோம். இன்னொரு புறம் சமூக ஆர்வலர்கள் ஒரு புறம் சட்ட போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இதன் விளைவாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 905 கோடி ரூபாய் அபராதம் செங்கல் சூளை முதலாளிகளுக்கு கொடுத்தார்கள். அதேபோல் சமீபத்தில் கேரளா ஸ்டோரி 2 இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பின் காரணமாக எடுக்கப்பட்ட கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்தை ஐநாக்ஸ் திரையரங்கில் திரையிட்டார்கள். நேற்றைய தினம் நாங்கள் ஐநாக்ஸ் திரையரங்கை முற்றுகையிட்டோம். இன்றைக்கு திரைப்படம் வெளியாகவில்லை. அதே போல துடிலூர் பக்கத்துல வெள்ளக்கிணறு அப்படின்ற இடத்துல ஒரு பட்டா நிலத்துக்கு சொந்தமான பகுதியில் 25 பனை மரங்களை ஒருத்தர் வெட்டிடுறாரு. எல்லா கட்சிக்காரங்களும் கடந்து போகும்போது நாம் தமிழர் கட்சியினரால எங்களால கடந்து போக முடியல. பட்டா நிலத்துக்குள்ள பனை மரங்கள் இருந்தாலும் கூட அரசு அனுமதி பெற்றுதான் வெட்ட வேண்டும் என்று துடிலூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இறுதியில் வெட்டியவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்தார்கள். இது நாம் தமிழர் கட்சியின் சாதனை. கட்டாஞ்சி மலை மேற்கு தொடர்ச்சியின் அடிவாரத்தில் இருக்குள்ள கட்டாஞ்சி மலையை மணல் கொள்ளை இரவாச்சுனா போதும், மணல் கொள்ளைன்றது சர்வசாதாரணமாக நடந்துட்டு வந்தது. நாங்கள் மணல் கொலை செய்தவர்களே, மணல் கொள்ளையடித்தவர்களே நாங்கள் காவல்துறையிடம் பிடித்து கொடுத்து அவர்கள் இப்போ தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. இது போல நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாம பல வேலைகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இதே நீங்க இவங்கெல்லாம் பேசினாங்க விமான நிலையம் அப்படின்னு பேசினாங்க. அந்த சர்வதேச விமான நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்துல இருந்து 800 மீட்டர் தொலைவில் சட்டத்திற்கு விரோதமாக ஒரு மதுபான கடைகள் இயங்கி வந்தது. அந்த மதுபான கடையை எல்லா கட்சிக்காரங்களும் பார்த்துட்டு கடந்து போனாங்க. ஆனா கலாய்வு மேற்கொண்ட போது நாம் தமிழர் கட்சி கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய பேரறிவாளனும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நேர்ஜியும் இணைந்து நாங்கள் சட்டத்திற்கு விரோதமாக இயங்கி வந்த டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கினோம். இது நாங்கள் சாதனையாக பார்க்கிறோம். இது போல நன்றி நேரம் போதவில்லை என்று நினைக்கிறேன். சொல்லுங்க. ஏகப்பட்ட சாதனைகள் நாங்கள் செஞ்சிருக்கோம். அதை தாண்டி போராட்டம், வாரம் போராட்டம், மாசம் போராட்டம், பட்டியல் அடங்காது. ஓகே நன்றி தம்பி பேரறிவாளனுக்கு இதான் முதல் ஊடக மேடைன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் தம்பி. நிறைய விஷயங்களை பட்டியலிட்டீங்க. நன்றி.